புளிச்சக்கீரை கடையல் அல்லது தொக்குன்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. ரேஷியோட கிச்சனுக்கு இப்போ ஒரு மண் சட்டி எடுத்து அதில் நம்ம உரித்து வச்ச கீரை இலைகளை போட்டுக்கணும். போட்டுட்டு 2 பச்சை மிளகா, ஒரு 6லேருந்து 8 பல் பூண்டு உரித்து போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அல்லது 1.5 மீடியம் சைஸ்னால் ஒரு 1.5 வெங்காயம் நறுக்கி போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் தக்காளியும் ஒரு தக்காளி அல்லது 1.5 தக்காளி எடுத்து நறுக்கி போட்டுட்டு இப்போ 2 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனில் மஞ்சள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்து போட்டு வேக வைக்கணும். ஒரு சின்ன வாணலி எடுத்துக்கிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 வரமிளகா, 1 டீஸ்பூன் காஞ்ச மல்லி அதை போட்டு நம்ம அந்த வாணலியில் வறுத்தெடுக்கணும். இதை மிக்சியில் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு ரெடி செஞ்சுக்குவோம். இப்போது மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த மசாலாவை எடுத்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். புளிச்சக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு.